நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விளக்கம். இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. இன்றைய முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தவுடன் நியமன எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவியேற்பு. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். வீட்டின் ஜன்னலை உடைத்து 55 சவரன் நகை கொள்ளை. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பிரபல திருடன் கைது. சிறுமி கடத்தல் வழக்கில் லஞ்சம். உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி மீது வழக்கு பதிவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிறுமி கடத்தல் வழக்கில் லஞ்சம் பெற்ற புகாரில் உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் ரஃபீக் ஷர்மிளா தம்பதியினர். இவர்களது மகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காணவில்லை என வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஷர்மிளா புகார் அளித்துள்ளார். அப்பொழுது அங்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சரண்யா புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணை செய்ததில் கேரளாவை சேர்ந்த வாலிபர் ஷர்மிளாவின் மகளுக்கு இன்ஸ்டாகிராமில் பேசி பழகி அவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் வட மாநிலத்திற்கு அழைத்து சென்றிருப்பது தெரியவந்தது. இதனிடையே துபாயிலிருந்து புதுச்சேரி வந்த ஷர்மிளாவின் கணவர் ரஃபீக் காவல் நிலையம் சென்று தனது மகளை விரைந்து மீட்டு தர உதவி ஆய்வாளர் சரண்யாவிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியை மீட்க அசாம் மாநிலம் செல்ல வேண்டும், அதற்கு 10,000 ரூபாய் வழி செலவிற்காக தேவைப்படுவதாக கேட்டுள்ளார். இதற்கு ரஃபீக் தன்னிடம் 5,000 ரூபாய் தான் இருப்பதாக கூறி அதனை ஜிபே மூலமாக சரண்யாவிற்கு அனுப்பியுள்ளார். பின்னர் சரண்யா சக காவலர்களுடன் சென்று சிறுமியை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்து வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் ஜிபே மூலமாக பணம் பெற்ற ஸ்கிரீன்ஷாட்டுடன் அவரது குடும்பத்தினர் காவல்துறை தலைமையகத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே சரண்யாவின் கணவர் பாகூர் உதவி ஆய்வாளர் பிரபு 5,000 ரூபாய் பணத்தை ரஃபீக் ஜிபே எண்ணிற்கு அனுப்பியுள்ளார். மேலும் இந்த புகாரின் பேரில் போலீஸ் என்கிற துறை ரீதியான விசாரணை நடைபெற்று அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு அறிவுறுத்தியதன் பேரில் சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் புகார் பெற்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் அவரது கணவர் பிரபு மீது லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல்துறையை சேர்ந்த உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி லஞ்ச புகாரில் வழக்கில் சிக்கியிருப்பது காவல்துறையினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சிறுமியை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய நிலையில் சிறுமி அதற்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது உறவினர்களுக்கு அனுப்பிய மேற்கு வங்கத்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர் பெண் போலீசார் சூழ மருத்துவ பரிசோதனை மற்றும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.
புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தனது 15 வயது பெண் பிள்ளையை புகைப்படத்தை யாரோ ஆபாசமாக சித்தரித்து அவர் பணிபுரியும் தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளதாக அப்பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் சிறுமியின் ஆபாச படத்தை சித்தரித்து அனுப்பியது மேற்கு வங்கத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பது தெரியவர ஒடிசா மாநிலத்தில் பதுங்கி இருந்த அவரை போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் திருமணமாகி 8 வயது பெண் பிள்ளை உள்ள பிரகாஷ் கடந்த வருடம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் பணியாற்றும் பொழுது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய்க்கும் பிரகாஷிற்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர் அப்பெண்ணின் வீட்டுக்கு சென்றபொழுது சிறுமியுடன் பேசி பழகி அவரது புகைப்படத்தை சேகரித்தார். பின்னர் ஒடிசாவிற்கு செக்யூரிட்டி பணிக்கு வேலைக்கு சென்றவர் அங்கிருந்து செல்போன் மூலமாக சிறுமியை தொடர்பு கொண்டு தான் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்த நிலையில் இதற்கு சிறுமி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது உறவினர்களுக்கு அனுப்பியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீது போக்சோ சட்டம் வழக்கு மாற்றி பதிவு செய்த போலீசார் பிரகாஷை பெண் போலீசார் சூழ மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் அவர்களுடனே அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் விரைவில் புதிய அமைச்சர் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்க உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று கட்சி அலுவலகத்தில் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு அமைச்சர் நமச்சிவாயம், MP செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடி இருந்ததாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாரதிய ஜனதா கட்சியில் விசுவாசமாகவும் உண்மையாகவும் உழைத்தவர்களுக்கு நியாயமான சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நமச்சிவாயம் தெரிவித்தார். மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக இந்த கோப்பானது மத்திய அரசுக்கு சென்றிருக்கின்றது. வெகு விரைவாக அதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பட்டவுடன் இந்த பதவியேற்பு விழாவானது இருக்கும். யார் அமைச்சர் முடிவாயிடுச்சா? யாரு அமைச்சர்? புது அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, சொல்லுவாங்க. அது அப்ரூவல் வந்த பிறகு சொல்கிறேன். 3 எம்எல்ஏ அது என்னைக்கு அறிவிப்பு வரும்? எம்எல்ஏ கொடுத்த அறிவிப்பு வெகு விரைவாக வரும். ஏன்னா ஒப்புதல் பெற வேண்டியிருக்கு, ஜனாதிபதிட்டு ஒப்புதல் பெற வேண்டியிருக்கு. அந்த ஒப்புதல் பெற்ற பின்பு அந்த அறிவிப்பானது முறையாக வெளியிடப்படும். எம்எல்ஏ நியமனத்தில் என்ஆர் காங்கிரஸுக்கு அதிருப்தி இருக்குது, முதலமைச்சருக்கு அதிருப்தி இருக்குது, நாராயணசாமி முதலமைச்சரே சொல்லிட்டாரு. முதலமைச்சரே சொல்லிட்ட பிறகு அது அதிருப்தி இருக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. முதலமைச்சரே எங்களுக்கு அதிருப்தி இல்லை, நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அவர் அதிருப்தி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்னா இவர் முதலமைச்சருக்கு அவர் என்ன வாய்? அவர் பாஜக நியமன எம்எல்ஏ விவகாரத்தில் நிறைய பணம் விளையாடி இருக்கு, பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பதவி தராங்க அப்படின்னு சொல்லி அவர் பதவியில் இருக்கும்போது அது மாதிரி செஞ்சுருப்பார். அவர் செஞ்சது எல்லா கட்சியிலும் செய்வாங்கன்ற அந்த எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கோ எதற்கும் இங்கே இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சி பிறகும் உண்மையாக கட்சிக்காக விசுவாசமாக இருப்பவர்களுக்கும் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கும் அந்த பதவியானது கொடுக்கப்படும். நன்றி. புதுச்சேரியில் பூட்டியிருந்த வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே சென்று 55 சவரன் தங்க நகை மற்றும் 8 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்று உல்லாசமாக செலவு செய்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பிரபல திருடனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 30 சவரன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் விவேகானந்தா நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன். இவர் விழுப்புரத்தில்
டயர் ரீட்ரேடிங் கம்பெனி வைத்து தொழில் செய்து வந்தார். பிறகு வயது முதிர்வு காரணமாக தொழிலை விட்டுவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார். இவருக்கு சூரியபாலா என்கிற மனைவியும் ஷாலினி என்ற மகளும் உள்ளனர். இதில் ஷாலினியை சென்னையை சேர்ந்த சிவா என்பவரை திருமணம் செய்து சென்னையில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீதரன் அடிக்கடி மகளை பார்ப்பதற்கு மருத்துவ பரிசோதனைக்காகவும் சென்னைக்கு சென்று வருவது வழக்கம். இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சென்னைக்கு சென்று விட்டு வந்து பார்த்த பொழுது வீட்டின் பக்கவாட்டு ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்த தங்க வளையல், வைர வளையல், கம்மல், மோதிரம், பிரேஸ்லெட் என 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 55 சவரன் நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போனதாக அவர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்டவரை தேடி வந்தனர். இதில் திருட்டு நடந்த நேரத்தில் அப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களை தடயம் செய்தனர். அதில் சந்தேகப்படும்படியாக இருந்த எண்களை எடுத்து விசாரணை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது ஆந்திர மாநிலம் ரவுலப்பல்லம் பகுதியை சேர்ந்த பிரபல திருடன் துவாராபுடி வெங்கடேஸ்வரா ரெட்டி என தெரிய வந்தது. அவரை ஆந்திரா சென்று கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திரா, பெங்களூரு, மும்பை, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ள நிலையில் கேரளா, பெங்களூரு மாநிலத்தில் துவாராபுடி மீது பிடியாணை உள்ளதால் கடந்த ஜனவரி மாதம் புதுச்சேரி வந்து தங்கியவர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமான ரெட்டியார்பாளையம் பகுதியில் நோட்டமிட்டு ஸ்ரீதரன் வீட்டில் நகை மற்றும் பணம் திருடியதும், திருடும் பணத்தில் உயர்ரக மதுபானம் அருந்துவதும், மசாஜ் சென்டர், ஸ்பாக்களுக்கு செல்வதும், நேபாள் உள்ளிட்ட நட்சத்திர விடுதிகளில் தங்கி சொகுசாக இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து துவாராபுடியை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அவரை நீதிமன்ற முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பணி பதிவேட்டில் பிறந்த தேதியை சட்டவிரோதமாக திருத்திய அரசு உடற்கல்வி ஆசிரியருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியவர் நாராயணசாமி. இவர் அரசாங்க பதிவேட்டின்படி அவரின் பிறந்த தேதி 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி எனவும், பிறகு தவறான தகவல்கள் அளித்து திண்டிவனம் நீதித்துறை நடுவர் 2 மூலமாக பெறப்பட்ட ஒரு உத்தரவின் அடிப்படையில் 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பிறந்தவர் என்பது போல பிறந்த பதிவினை பதிவு செய்ய ஒரு உத்தரவை பெற்றுள்ளார். அவர் 2013ஆம் ஆண்டிலேயே பணி ஓய்வு பெற வேண்டியவர் பணியில் தொடர வேண்டும் என்ற நேர்மையற்ற நோக்கத்துடன் 2018 வரை தனது பணி ஓய்வு காலத்தையும் தாண்டி அரசு பணியினை தொடர்ந்து செய்துள்ளார். இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு ஏறக்குறைய 41,85,311 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியுள்ளார். அதன்படி பணிப்பதிவேட்டில் தனது உண்மையான பிறந்த தேதியான 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி என்பதை சட்டவிரோதமாக 1958ஆம் ஆண்டு என திருத்தம் செய்துள்ளதாக தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நாராயணசாமி மீது தவறான தகவல் அளித்தல், பொய் சாட்சியம் அளித்தல், ஏமாற்றும் நோக்கில் பொய்யான ஆவணம் தயாரித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி நீதிமன்ற தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் தலைமை குற்றவியல் நீதிபதி சிவகுமார் நாராயணசாமி மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம். அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள்.
புதுச்சேரியில் 2 வயது குழந்தைக்கு சளிக்கு சிகிச்சை எடுக்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு 3 மாதங்களாக சில மருந்துகள் இருப்பு இல்லை என மருந்தக ஊழியர் மற்றும் மருத்துவர் கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியை சேர்ந்தவர் ஹேமநாதன். இவருக்கு திருமணமாகி மகேஸ்வரி என்ற மனைவியும் குகன் என்கிற 2 வயது மகனும் உள்ளனர். இதில் மகன் குகனுக்கு சளி, இருமல் மற்றும் மூக்கடைப்பு காரணமாக மூச்சு விடுவதற்கு மிகுந்த சிரமம் அடைந்துள்ளார். இதனால் எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தை குகனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து உடனடியாக மூச்சு திணறல் காரணமாக மூக்கிற்கு போட வேண்டிய சொட்டு மருந்தை வாங்கி வர சொல்லியதை அடுத்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அரசு மருந்தகத்திற்கு சென்று ஹேமநாதன் அங்கிருந்த பெண் ஊழியரிடம் அவர் கேட்டபொழுது குறிப்பிட்ட மருந்து இல்லை என்பதால் வெளி மருந்தகத்தில் வாங்கி கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மருத்துவர் தான் எழுதி கொடுத்துள்ளார் என ஹேமநாதன் தெரிவிக்க, அதற்கு அந்த பெண் ஊழியர், நான் 2 மாதங்களுக்கு முன்னரே மருத்துவர்களிடம் மருந்து இல்லை என தெரிவித்து விட்டேன், இதுவரை மருந்து வரவில்லை என கூறினார். தொடர்ந்து ஹேமநாதன் இது குறித்து மருத்துவரிடம் தெரிவித்த பொழுது அவர் மருந்தை வெளியே வாங்கி வாருங்கள் என கூறும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய மருந்துகள் இல்லாததை மருத்துவமனை ஊழியர்களே கூறும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மேலும் வாய்க்காலில் கழிவுநீர் தேங்கியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகள் தேங்கியும் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரி நேற்று மாலை விழுப்புரம் சாலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாசகங்கள் அடங்கிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் போராட்டம் செய்தது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மழைக்காலங்கள் வந்துவிட்டது. உழவர்கரை தொகுதியில் இதுவரை ஒரு வாய்க்கால் கூட பொதுப்பணித்துறை ஆகட்டும், உழவர்கரை நகராட்சி ஆகட்டும் எந்த வாய்க்காலையும் தூர்வாரவில்லை. இது சம்பந்தமாக நீங்க உழவர்கரை தொகுதி 2வது ஒரு நேரு வீதியாக, 2வது ஒரு ஒயிட் டவுனாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இங்கு இருக்கும் கடைகளில் இருக்கும் வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாராமல் நார்த்தம் அடித்துக் கொண்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடாக இருக்கிறது. இதை கண்டித்து இன்று மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாளம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க பாத்திரங்களை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாளம்மன் கோவிலில் 70ஆம் ஆண்டு உற்சவம் நடந்தது. அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க தேவைப்படுகின்ற பாத்திரம், தட்டு மற்றும் கரண்டி ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, அஜித்குமார், விஸ்வா, கோவில் விழா குழு, கிராம மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்தை பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக VP ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். புதிய தலைவர் VP ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களைத் தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பல்வேறு தொகுதிகளில் இருந்தும் வந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய தொழில் அதிபர்கள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம்,
பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிடரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாமி சுந்தரி சமேத நடராஜருக்கு ஆணி திருமஞ்சம் சிறப்பாக நடைபெற்றது. ஆணி திருமஞ்சம் என்பது சிவாலயங்களில் நடராசருக்கு ஆணி மாதம் அபிஷேகம் செய்யப்படும் நாளாகும். ஆணி மாதம் உத்திர நட்சத்திரன்று இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி முத்தையால்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாமி சுந்தரி சமோத நடராஜருக்கு ஆணி திருமஞ்சம் சிறப்பாக நடைபெற்றது. நடராஜருக்கு பால், தயிர், சந்தனம், திருநீரு, பல்வேறு பழ வகை உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக பதவியேற்றுள்ள ராமலிங்கத்தை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாநில நிர்வாகிகள் சதாசிவம், மலை செல்வராஜ், சங்கர் உடையார், முருகன், புகழ், வெங்கடேசன், அப்பாவு, சுந்தரமூர்த்தி, ஐயப்பன், குப்புசாமி உடையார், ஜெகதீசன், தம்பா, மகாலிங்கம், அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய விமானப்படை முன்னாள் இராணுவ வீரர் மோகன் தலைமையில் புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கம் துவங்கப்பட்டது. இந்த சங்கத்தில் 570 முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் உறுப்பினராக இருக்கின்றனர். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மத்திய அரசு பாதுகாப்பு துறையின் அங்கீகாரம் பெற்ற தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவுடன் இந்த சங்கத்தை இணைப்பது பற்றி கடந்த 1 வருடமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 2ஆம் தேதி முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் அகில இந்திய தலைவர் ஜெகன் ரெட்டி முன்னிலையில் புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கம் தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முறைப்படி இணைந்தது. இணைப்பிற்கான சான்றிதழை அகில இந்திய தலைவர் ஜெகன் ரெட்டி புதுச்சேரி சங்கத்தின் தலைவர் மோகனிடம் வழங்கினார். இந்த இணைப்பு விழாவில் புதுச்சேரி நல சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் ஒருங்கிணைப்பு குழுவின் தென் மண்டல தலைவர், தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மற்றும் தில்லி மாநில தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் சுரேஷ்குமார், கந்தசாமி, செல்வமணி, டொம்னிக், சூடாமணி, ராஜமூர்த்தி, லட்சுமி நாராயணன், சிவசுப்பிரமணியம், குமரகுரு, சிவராமன், வீரமணி, ரமேஷ் உட்பட சுமார் 150 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம்
அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். புதுச்சேரி உப்பளத்தில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள SK கிராண்ட் பேலஸ் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளத்தில் அதிநவீன வசதி மற்றும் குழு வசதிகளுடன் SK கிராண்ட் பேலஸ் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக நிர்வாகி சிவா தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, முதலியார்பேட்டை விவேகானந்தா கோச்சிங் சென்டர் உரிமையாளர் VCC நாகராஜன், அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிவாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் SK கிராண்ட் பேலஸ் ஹோம் ஸ்டேவாக செயல்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் PCP நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 70ஆம் ஆண்டு செடல் உற்சவம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் PCP நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று மாலை ஸ்ரீ ஐயனாரப்பன், பூரணி, பொற்களை மற்றும் வீரன் சுவாமிகள் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழா குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர்களுக்கு இலவச வேட்டி துண்டினை வழங்கினார். இதில் ஆலய விழா குழுவினர் சார்பில் அவருக்கு மாலையிட்டு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலையில் இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அலகு குத்தி செடல் தரித்து அரியாங்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்று ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து முத்தாலம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், அரியாங்குப்பம் PCP நகர் கிராமவாசிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தவுடன் நியமன MLAக்கள் அமைச்சர் பதவி ஏற்பு. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். வீட்டின் ஜன்னலை உடைத்து 55 சவரன் நகை கொள்ளை. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பிரபல திருடன் கைது. சிறுமி கடத்தல் வழக்கில் லஞ்சம், உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி மீது வழக்கு பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.